ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீக வைப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் பிள்ளையாருக்கு நாம் ஏன் தோப்புக்கரணம் போடுகிறோம், அதற்கு சுவாரஸ்யமான சில கதைகள் இருக்கின்றன. அதை பற்றி பார்ப்போம். பிள்ளையார் மிகவும் எளிமையான கடவுள். மஞ்சள் பொடி, பசுஞ்சாணம் எதை பிடித்து வைத்தாலும் பிள்ளையார் ஆவாகனம் ஆகிவிடுவார். அவருடைய வழிபாடும் மிக எளிமையானது. சின்ன சின்ன வழிபாடுகளிலேயே மகிழ்ந்து நாம் கேட்கும் வரங்களை உடனுக்குடன் அவர் நமக்கு அளித்து விடுகிறார். நெற்றி பொட்டில் குட்டிக் கொள்வதும் தோப்புக்கரணம் போடுவதும் பிள்ளையாரை வழிபடும் போது பக்தர்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய நியதிகள் ஆகும். இப்படி விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுவதன் பின்னணியில் இருக்கும் தத்துவம் பற்றி விரிவாக பார்க்கலாம். விநாயகருக்கு முன்பாக 2 கைகளையும் நெற்றிப்பொட்டில் குட்டிக் கொள்வார்கள். 2 காது மடல்களையும் பிடித்து கொண்டு தொப்புக்கரணம் போடுவார்கள். இதன் பின்னணியில் சுவாரஸ்யமான ஒரு புராண கதை இருக்கிறது. முன்பொரு சமயம் கஜமுகாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அவனது தவ வலிமையை கண்டு சக்தி மிக்க பல வரங்களை அவரும் வழங்கினார். அத்தனை வரங்களையும் பெற்றதும் கஜமுகாசுரன் தனது சேஷ்டைகளை தொடங்கிவிட்டான். பலவிதத்திலும் மக்களுக்கும் தேவர்களுக்கும் கணக்கில் அடங்காத துன்பங்களை கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் தேவர்களை சின்ன குழந்தைகளைப் போல பாவித்து அவர்களை காலை, மதியம், மாலை, இரவு என பாராமல் தொடர்ந்து 1008 தோப்புக்கரணங்கள் போட சொன்னான். இதனால் தேவர்கள் உலக இயக்கத்துக்கு தங்களது கடமைகளை ஆற்ற முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டனர். இதை சிவபெருமானிடம் சொல்லி வருந்தினர். உலகையெல்லாம் காத்து ரட்சிக்கும் இறைவன் கஜமுகாசுரனை அழிப்பதற்கு விநாயகரை அனுப்பி வைத்தார். விநாயகருக்கும் கஜமுகாசுரனுக்கும் நடைபெற்ற பெரும் போரில் அவனது படை முற்றிலும் அழிந்தது. ஆனால் அவனை மட்டும் அழிக்க முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்னும் வரத்தை அவன் வாங்கியிருந்ததால் அவனை விநாயகரால் அழிக்க முடியவில்லை. உடனே விநாயகர் தனது கொம்புகளில் ஒன்றை ஒடித்து சிவமந்திரத்தை சொல்லி வீசவே கஜமுகாசுரனின் அசுர வடிவம் அழிந்து பிரிசாலி வடிவமாகி விநாயகரை பணிந்து நின்றான். விநாயகரும் அவனை மன்னித்து தனது வாகனமாக்கி கொண்டார். நிலைமை கட்டுக்குள் வந்து சகஜமானதும் தேவர்கள் விநாயகப் பெருமானை வணங்கி 3 முறை நெற்றிப்பொட்டில் கொட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டனர். இதை போலவே இன்னொரு கதையும் சொல்லப்படுகிறது. ஒருமுறை தவமுனிவரான அகத்தியர் கமண்டலமும் கையுமாக வந்து கொண்டிருந்தார். அப்போது காக வடிவம் எடுத்து வந்த விநாயகப் பெருமான் அந்த கமண்டல நீரை தட்டிவிட்டு ஓடவிட்டார். காகம் கவிழ்ந்த கமண்டல நீர் ஆறாக ஓடி வந்தது. காகம் தட்டியதும் விரிந்து பறந்து ஓடியதால் காவிரி என்ற பெயர் அந்த நதிக்கு உண்டானது. கமண்டலத்தை தட்டிவிட்ட காகத்தை அகத்தியர் திரும்பி பார்த்தார். அதை காணவில்லை. காகம் நின்ற இடத்தில் ஒரு சிறுவன் நின்றிருந்தான். செய்வதையும் செய்துவிட்டு முனிவரை பார்த்து சிரித்தான். கோபமடைந்த அகத்தியர் அச்சிறுவன் தான் கமண்டல நீரை கவிழ்த்தவன் என்று எண்ணி அவனது தலையில் குட்ட முயன்றார். ஆனால் அச்சிறுவன் விநாயகப் பெருமானாக அகத்தியர் முன் நின்றான். குட்ட முயன்ற தவறுக்காக வருந்திய அகத்தியர் அப்படியே தன் தலையில் குட்டிக்கொண்டு மன்னிக்குமாறு வேண்டினார். வீதமாகத்தான் விநாயகர் வழிபாட்டில் தோப்புக்கரணம் ஒரு அம்சமானது. பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுவதன் மூலம் நெற்றிப்பொட்டில் கொட்டிக்கொள்வதன் மூலமும் நம் உடலில் இருந்து குண்டலினி சக்தி தட்டி எழுப்பப்படுகிறது. நமது நாடி நரம்புகள் சுறுசுறுப்படைந்து உடலும் மனமும் உற்சாகம் கொள்கிறது. இந்த நிகழ்வு வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. தோப்புக்கரணம் போடும்போது வலது காது மடலின் கீழ்ப்பகுதியை இடது கையாலும் இடது காது மடலின் கீழ்ப்பகுதியை வலது கையாலும் அழுத்தி பிடிக்க வேண்டும். இடது கை உள்ளேயும் வலது கை வெளியேயும் இருக்குமாறு தோப்புக்கரணம் போட வேண்டும். நமது வலது பக்க மூளை இடது பக்கத்திலும் இடது பக்க மூளை வலது பக்கத்திலும் இருப்பதால் கைகளை நாம் பிடிக்கும்போது சரியான அளவில் அவை தூண்டப்படுகின்றன. காது மடல்களை ஒட்டி செல்லும் நரம்புகளை நாம் பிடித்து இழுப்பதால் நமது ஞாபக சக்தி அதிகரிப்பதாக இன்றைய அறிவியல் உலகம் ஒப்புக்கொண்டது. ஆனால் நம் முன்னோர்கள் இதை அந்த காலத்திலேயே கண்டறிந்து வைத்திருந்தார்கள். தோப்புக்கரணம் போடுவதால் மூளையின் செயல்பாடு அதிகரித்து புதுவித சக்தியும் உற்சாகமும் ஏற்படுகிறது. படிப்பு, எழுத்து, கணிதம் போன்றவற்றில் கவனம் அதிகமாகிறது. தோப்புக்கரணம் போடுவது இறை வழிபாட்டுடன் சிறந்த உடற்பயிற்சியாகவும் இருப்பதால் அனைவரும் இதை மேற்கொள்வது மிகவும் சிறந்த முறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.